நமது சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் உஸ்தாத் அபு நசீபா எம்எஃப் அலி அவர்களை வரவேற்கும் நேரம். உஸ்தாத் அவர்களை பற்றி சுருக்கமாக சில செய்திகள். கடந்த 2001 ஆரம்பித்த அவருடைய இஸ்லாமிய அழைப்பு பணி சென்னை தாருல் ஹுதா பப்ளிகேஷன்ஸ் உடைய எடிட்டராக ஆரம்பித்து ஆலந்தூர் அஹ்லே ஹதீஸ் மஸ்ஜிதில் கதீபாக, அண்டர்ஸ்டாண்ட் குர்ஆன் அகாடமி, அல் முஹாஜிர் அகாடமி போன்ற தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் ஷார்ட் டேர்ம் ஒர்க் ஷாப் டைப் முறையில் கோர்சஸ் நடத்துவது முதல் ஆஸ்க் இஸ்லாம்பீடியா வெப்சைட்டின் தமிழ் டிரான்ஸ்லேஷன் டிபார்ட்மெண்ட் உடைய பொறுப்பாளராக இருந்து ரஹீக் அல் மக்தூம் தமிழ் வெர்ஷன் தமிழாக்கம் ஃபேமஸான சீரா புக்கோட ஆடியோ புக்குக்கு குரல் கொடுத்து அவருடைய பங்களிப்பை சிறப்பாக செய்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? நெட்வொர்க் ரொம்ப புவரா இருக்கு. ஸோ 2009 புகைவாசிகள் பதிப்பகம், 2021 சொல் பதிப்பகம், 2 பப்ளிகேஷன்ஸ் உடைய ஃபவுண்டர், ஆத்தர், டிரான்ஸ்லேட்டர் அண்ட் கம்பைலர். இதுவரை 90க்கும் மேற்பட்ட அரபு மொழியிலிருந்து தமிழாக்கங்கள் செய்து வெளியிட்டுள்ளார். இந்த ஒரு சின்ன சம்பவத்தை ரீகால் பண்ணணும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டா 3 இயர்ஸ் முன்னாடி இதே டிசம்பர் 2021 நம்ம எல்எஸ் அகாடமியோட லிட்டில் ஷாப்னு ஹிப்து டிபார்ட்மெண்ட் கிட்ஸோடைய அப்போ உஸ்தாத் இன்வைட் பண்ணி லிட்டில் ஷாப் பண்ணணும்னா பல்வேறு புக்ஸ் மட்டும் இல்லாம இஸ்லாமிய கல்வியை எளிய முறையில் குழந்தைகளுக்கு கற்பிக்க பல முயற்சிகளை மேற்கொண்டு அதுல ரொம்ப சூப்பர் ஹிட்டா நம் வீட்டு பிள்ளைகளும் விரும்பி பார்க்கும் வகையில் தெளிவாகவும் 6 வயதுக்கு மேல் உள்ள சிறுவர்களுக்காக வாவ் அகாடமியின் கீழ் யூடியூபில் வகுப்புகள் நடத்தி குழந்தைகள் மற்றும் குடும்பத்திற்கேற்ப பயன்படும் தனது யூடியூப்ல அல்லாஹ் முஸ்லிம் பாய்ஸ் டீனேஜர்ஸ் ஒர்க் ஷாப்னு தரமான கல்வி சேவையை வழங்கி வந்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். மாஷாஅல்லாஹ் உஸ்தாத் அப்போ அந்த டைம் மாஷாஅல்லாஹ் உஸ்தாத் அப்போ அந்த டைம்ல பொக்கிஷமான பப்ளிகேஷன்ஸை லான்ச் பண்ற வேலைகள்ல இருந்தாங்க. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ அதை ஃபீல் ஆனர்ட் அண்ட் பிளெஸட். அல்ஹம்துலில்லாஹ். தன்னுடைய நேரத்தையும் அறிவையும் பகிர்ந்து சமூகத்தில் நல்ல மாற்றத்தை, குறிப்பாக புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை உருவாக்கி வரும் உஸ்தாத் அவர்களை நன்றியுடன் வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மைக் ஆன் பண்ண முடியுதா உங்களுக்கு? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆரம்பிக்கலாமா? நான் பேசுறது கேக்குதா? எஸ் உஸ்தாத் கேக்குது. கிளியரா இருக்கு உஸ்தாத். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். இந்த நேரத்துல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை முதல்ல நான் என்ன வார்த்தையை கொண்டு இங்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ஒரு சந்தோஷமா அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கும் போதெல்லாம் எப்பவுமே அல்லாஹ்வுக்கு ரொம்ப 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 நன்றி செலுத்தணும். அப்ப அந்த நன்றி, அந்த தேங்க்ஃபுல்லா அல்லாஹ்வுக்கு நம்ம தேங்க் பண்றதுதான் என்ன அப்படின்னு கேட்டா அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும், ஆல் பிரைஸ் பி டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவன் யார், எப்படிப்பட்டவன்?
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா உலகங்களையும் நாம பாக்குற உலகம். இப்ப என்னை நீங்க பாக்குறீங்க, உங்களை நான் பார்க்கல. நீங்க இருக்கிறீங்க, உங்களையும் சரி, என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, இப்போ உங்க முன்னாடி நான் இருக்கிறேன், என்னையும் சரி. இன்னும் நாம எதையுமே பார்க்காம எவ்வளவோ அல்லாஹ் படைச்சிருக்கிறான். எல்லாத்தையும், இந்த வானம், பூமி, கடல், மலை, என்னென்னலாம் அல்லாஹ் படைச்சிருக்கானோ அத்தனைக்கும் அல்லாஹ் தான் உண்மையான இறைவன். த லார்ட் ஆஃப் காட். அந்த வேர்ட்ஸ் எல்லா உலகங்களுக்கும் இறைவன். ஓகே, அப்ப அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு புகழ்ந்து நன்றி செலுத்தி நாம இப்ப ஆரம்பிக்கிறோம். நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய நபி யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க மேல நம்ம ஸலவாத் சொல்லி அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் அவர்களுக்கு அதிகம் அதிகம் கிடைக்க வேண்டுங்கிற துஆ செய்து நாம ஆரம்பிக்கிறோம். இப்ப இந்த நேரத்துல ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டா, நீங்க எல்லாரும் இந்த இடத்துல இருக்கிறது தான். அதிலும் ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைங்க, மாஷா அல்லாஹ், நீங்க இவ்வளவு காலமா படிச்சுக்கிட்டு இருந்து அல்லாஹ்வை பற்றி, அவருடைய நபிய பத்தி, இஸ்லாம பத்தி படிச்சு மாஷா அல்லாஹ் கேள்விகள்லாம் கேட்க கேட்க அழகா பதில் சொல்லி, அதோட சேர்த்து உங்களுக்கு கிஃப்ட், சர்டிபிகேட் இதையெல்லாம் இந்த நேரத்துல கொடுக்கறத நான் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம். அதோட சேர்த்து உங்களோடு இதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, உங்களை போல நானும் படிச்சுக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு நான் இந்த இடத்துல இருக்கிறேன். ஆனாலும் என்ன எனக்கு தெரியுமோ அல்லாஹ்வை பத்தி, நாம் இந்த உலகத்துல எப்படி இருக்கணும் அத பத்தி கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கெல்லாம் சொல்லி, அதுல அல்லாஹ்வுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் பேசுவோம். இப்ப முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு துஆ. அந்த துஆ நம்முடைய மம்மி, நம்முடைய டாடி எல்லாருமே அதிகமா கேட்கிற துஆ. இப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய, இந்த லைவ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாரும் இந்த துஆவை அதிகம் அதிகம் சொல்லுவாங்க. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இந்த துஆ மாஷாஅல்லாஹ் நிறைய பேர் மனப்பாடம் பண்ணிருப்பாங்க. சரி, இதுக்கு என்ன மீனிங்? அந்த துஆ நம்முடைய லைஃப்ல, நாம இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோமே, அதை எப்படி நம்ம அப்ளை பண்றது? இதை நான் இன்ஷா அல்லாஹ் பேச போறேன். ரப்பனா, எங்களுடைய ரட்சகன், எங்களுடைய இறைவனே. அப்படின்னா என்ன? ரப், அல்லாஹ் தான் ரப். அல்லாஹ் விட்டு வேறு யாரும் ரப் ஆக முடியாது. அல்லாஹ் தான் உண்மையான ரப். ஏன்னா அவன் தான் இந்த வான பூமி எல்லாத்தையும் படைச்சவன். என்னைய, உங்களையே, உங்களுடைய அம்மா அத்தா, என்னுடைய அம்மா அத்தா, என்னுடைய தாத்தா பாட்டி, உங்க தாத்தா பாட்டி, இன்னும் நம்ம இந்த உலகத்துல எத்தனை பேர் உலகத்துல இருக்கிறாங்க அத்தனை பேரையும், இன்னும் வானத்துல எவ்வளவோ மலக்குகள் இருக்கிறாங்க, அவ்வளவு மலக்குகளையும், இன்னும் நம்ம கண்ணுக்கு தெரியாம இந்த உலகத்துல எத்தனையோ உயிர்கள் இருக்குது. கடல் எடுத்துக்கிட்டா நிறைய மீன்கள். ஆமா, அதே மாதிரி பூமிக்குள்ள எவ்வளவோ புழு, பூச்சி, எவ்வளவு என்னென்னமோ இருக்குது. இன்னும் நம்ம கண்ணு முன்னாடி பாக்குற ஒரு கவ்வா இருக்கட்டும், ஒரு டாகா இருக்கட்டும், ஒரு மங்கியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எல்லாத்தையும் படைச்ச இறைவன் யாரு? அல்லாஹ். ஆகவேதான் அவனுடைய ஒரு பெயர், ஒரு நேம் என்னன்னா அர் ரப். அல்லாஹ் அர் ரப் இல்லையா? ஆகவே ரப்பனா, எங்களுடைய ரப்பே. எங்களுடைய ரப்புனா நமக்கு மட்டுமா? அப்படின்னா முஸ்லிம்கள், நாமெல்லாம் முஸ்லிம்கள். ஏன்? நம்ம அல்லாஹ்வை வணங்குறோம். அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் எதையும் வணங்கவே மாட்டோம். அவங்கதான் முஸ்லிம். அப்போ எங்களுடைய இறைவன்னா முஸ்லிம்களாகிய எங்களுக்கு மட்டும் இறைவனா? இல்ல. ஹிந்துஸா இருக்கட்டும், கிறிஸ்டின்ஸா இருக்கட்டும், எல்லாரையும் படைச்சோம் அல்லாஹ் தான். அவன்தான் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் யாரு? ரப்புல் ஆலமீன். ஆலம்னா உலகம். வெறும் இந்த உலகம் மட்டும் இல்ல. இப்போ நைட் நேரம், வெளியே வானத்தை பார்த்தா ஸ்டார்ஸ் இருக்குது, பூமி இருக்குது. இந்த பூமி ரொம்ப 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 பெருசு. இந்த பூமியில தான் மவுண்டைன்ஸ் இருக்குது, ரிவர்ஸ் இருக்குது. ஒரு பக்கம் ரிவர்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குது, அப்படியே போயிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் அப்படியே அந்த பக்கம் கடல், ஒரு ஓஷன், ஒரு சி, அப்படியே அலை அடிச்சுக்கிட்டே, அந்த வேவ்ஸ் வந்துகிட்டே இருக்குது, சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அந்த கடலை பார்த்தா வெறும் தண்ணி மட்டும் தான் தெரியும். சுப்ஹானல்லாஹ். கடலுக்கு முன்னாடி பார்த்தா வெறும் தண்ணி. ஆனா ரிவர் பார்த்தா அந்த ரிவர்ல தண்ணியும் தெரியுது, அந்த பக்கம் மண்ணு தெரியுது, எல்லாம் தெரியுது. அந்த பக்கம் அப்படியே ஒரு ரிவர் ஓடும்போது அந்த சைடு நம்ம பார்ப்போம். அப்ப அங்க மண்ணு, மலை, மரம் எல்லாமே இருக்கிறது பார்க்க முடியும். ஆனா கடலை பார்க்கும்போது கடலுக்கு அந்த எதிரில பார்த்தா வெறும் வாட்டர்.
அப்படியே அங்க வேற ஏதாவது பாக்குறோம்னா கொஞ்சம் சீஷோருக்கு போறோம், ஒரு பீச்சுக்கு போறோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா பார்த்தா அங்க ஏதாவது ஒரு ஷிப்பு, ஒரு கப்பல் இந்த மாதிரி ஏதாவது இருந்துகிட்டு இருக்கும். உண்மையா இல்லையா? ஆனா ஏதோ ஒரு மரத்தை பார்க்க முடியுதா? நோ. எந்த மலையும் பார்க்க முடியல, மரத்தையும் பார்க்க முடியல. ஏன்னா முழுக்க முழுக்க வாட்டர். அப்போ எல்லா இவ்வளவு விஷயத்தையும் படைச்சவன் தான் ரப்பு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்ப ரப்பனா எங்களுடைய இறைவனே, ஓ மை லார்ட், ஓ மை காட். இப்போ ஓ மை காட் அப்படின்னு சொல்லும் போது ரப்பின்னு அர்த்தம் தெரியுமா? இப்போ நம்ம சில விஷயம் பேசும்போது ஏதாவது ஒரு விஷயம் ஓ மை காட் அப்படி சொல்லுவோம். கேட்டிருக்கிறீங்களா? சொல்றது நீங்க அதாவது இங்கிலீஷ்ல சொல்றவங்க இப்படி சொல்லுவாங்க ஓ மை காட் அப்படின்னு. ஆனா நம்ம அரபியில சொன்னா அது எப்படி தெரியுமா? ரொப்பி. ரொப்பினா என்னுடைய என்னுடைய காட், என்னுடைய இறைவனே, அப்படி என்னுடைய கடவுளே அப்படி. ஏன்னா நம்மை படைச்சது அல்லாஹ் தானே, இப்ப என்னை படைச்சது அல்லாஹ் தானே, உங்களை படைச்சது அல்லாஹ் தானே. அப்ப ரப்பின்னு சொல்லும் போது நாம அல்லாஹ்வை தான் கூப்பிடுறோம். இது ஒருத்தர் சொல்லும் போது ரப்பி, நாம எல்லாருக்கும் சேர்த்து சொல்றோம் நீங்க ரப்பனா. அப்ப ரப்பனான்னு சொல்லும் போது நாம அல்லாஹுவ என்னுடைய இறைவன் மட்டும் சொல்லல, எல்லாருக்கும் இறைவன் சொல்றோம். இப்ப ரப்பனா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மம்மியா இருக்கட்டும், நம்முடைய டேடியா இருக்கட்டும், ஈவன் நம்மோடு இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ், நம்முடைய தாத்தாவா இருக்கட்டும், பாட்டியா இருக்கட்டும், யாரு வேணாலும் இந்த துவா கேட்பாங்க. இந்த துவா கேட்கும்போது ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அர்த்தம்னா, எங்களுடைய இறைவனே, எங்களை படைச்சவனே, எங்களுடைய லைஃப்ல, அதாவது அம்மா கேட்கும் போது எங்களுடைய ஹஸ்பண்ட் சொல்லிட்டு நம்முடைய டேடியை வச்சு சொல்லுவாங்க. நம்முடைய டேடி கேட்கும் போது என்னுடைய ஒய்ஃப்னு சொல்லி நம்முடைய மம்மியை வச்சு சொல்லுவாங்க. எப்படின்னா அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா, துர்ரியாத்தினான்னு சொல்லும் போது என்னுடைய பிள்ளைகள், எங்களுடைய பிள்ளைகள் சொல்லும் போது இப்ப நாமெல்லாம் இப்ப நம்முடைய மம்மி டேடி துவா செய்யும் போது அவங்களுக்கு பிள்ளைகள் நாம தானே. அப்போ நமக்காவும் கேக்குறாங்க, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கும் கேட்டுக்குவாங்க. எப்படி துவா அல்லாட்ட கேக்குறாங்க? அல்லாஹ் எங்களுடைய இறைவனே, எங்களுடைய லார்ட், எங்களுடைய காடே, நீ எங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடு. நாங்க பார்க்கும்போது எங்களுடைய லைஃப்ல நாங்க பாக்குற விஷயத்துல ஒரு ஹாப்பினஸ் கொடு. அந்த ஹாப்பினஸ் எப்படி அல்லாஹ் கொடுப்பான் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த துவாவில நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த இடத்துல பேரண்ட்ஸ் இருக்கிறீங்க, சில்ட்ரன் இருக்கிறீங்க. இப்ப பாருங்க, பேரண்ட் அப்படின்னு சொன்னா அதுல மம்மி டேடி 2 பேர் வருவாங்க. ஓகேயா? இப்ப மம்மி துவா செய்யும் போது அல்ல டேடி துவா செய்யும் போது அவங்க என்ன கேட்கிறாங்க அல்லாட்ட இந்த துவாலேனா, அல்லாஹ், அதாவது நம்முடைய மம்மி நம்முடைய டேடி என்ன சொல்லுவாங்க ஹஸ்பண்ட். ஏன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் தானே. இப்ப நம்முடைய டேடி நம்முடைய மம்மிக்கு ஹஸ்பண்ட். அதான் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுல வாழ்றாங்க. அந்த வீட்டுல நாம இருக்கிறோம். ஏன்னா அவங்கதான் நம்ம பெத்தெடுத்து இருக்கிறாங்க. அவங்களுடைய பிள்ளைகள்லாம் நாம. அப்போ மம்மி துவா கேட்கும் போது ஹஸ்பண்டுக்காகவும் துவா கேட்கிறாங்க, நமக்காகவும் துவா கேட்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய பிள்ளைகள் தான். இதே டேடி துவா கேட்கும் போது அவங்க அவங்களுடைய லைஃப்ல ரொம்ப முக்கியமா கூடவே இருக்கிறவங்க யாரு? மம்மி தான். அப்போ அவங்களுக்கு ஒய்ஃப். நம்முடைய மம்மி நம்முடைய டேடிக்கு ஒய்ஃப். ஓகேயா? அப்போ நம்முடைய டேடி அல்லாட்ட துவா கேட்கும் போது தன் ஒய்ஃபுக்காக, அதாவது நம்முடைய மம்மிக்காகவும் துவா கேட்பாங்க. அதோட நம்முடைய டேடியோட பிள்ளைகள் நாம. அப்ப நமக்காகவும் துவா கேட்பாங்க. அல்லாஹ் தஆலா துஆவை சொல்லி கொடுக்கும்போது துவானா என்ன? அல்லாட்ட கேட்குது. அல்லாஹ்வை தவிர வேற யார்கிட்டையும் நாம நமக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க கூடாது. ஆமா. ஆனா இந்த உலகத்துல நம்முடைய மம்மிட்ட கேட்கலாம், நம்முடைய டேடிட்ட கேட்கலாம். அதாவது ஈவன் நம்முடைய மம்மி டேடி இருக்கிறாங்கல்ல, அவங்க மம்மி டேடிட்ட கேட்கலாம். ஏன்னா அவங்க மம்மி டேடிக்கு, அதாவது நம்முடைய தாத்தா பாட்டிக்கு அவங்க எல்லாம் பிள்ளைகள் தானே. இப்ப எப்படி நாமெல்லாம் பிள்ளைகளோ அது போல நம்முடைய மம்மி டேடி கூட அவங்களுடைய மம்மி டேடிக்கு பிள்ளைங்க. அப்போ ஒரு துவா கேட்கும் போது அல்லாட்ட கேட்கணும். நமக்கு இந்த உலகத்துல ஏதாவது வேணும் நல்ல விஷயத்த, நல்லதுதான் கெட்டது இல்ல அப்படின்னா நம்முடைய மம்மி டேடிட்ட கேட்கலாம். ஆமா, ஹெல்ப் கேட்கறது. ஆனா எங்கேயோ இருக்கிறவங்க கண்ணுக்கு முன்னாடி யாருன்னே நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கல, அதுவும் மௌத்தா போனவங்களா இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவங்கள்ட்ட நம்ம கேட்கலாமா? மௌத்தா போனவங்கன்னா டெத் பீப்புள், அவ்வளவு மௌத்தாயிட்டாங்க, அவங்களுக்கு உயிர் இல்ல, அவங்க பேச மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க,
எதையும் கேட்க மாட்டாங்க, இப்படி இப்படி கையை அசைக்க மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க, இப்படி பண்ண மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க மௌத்தாயிட்டாங்க. ஒரு டெட் பாடி அவங்க மௌத்தான பிறகு அவங்களுடைய உயிர் உடம்புல இல்ல. அவங்கள கொண்டு போய் கபர்ஸ்தான்ல அடக்கம் பண்ணிட்டாங்க. குழி தோண்டி அதுக்கு முன்னாடி அவங்கள நல்ல ஒயிட் ட்ரெஸ், அதாவது ஒயிட் கிளாத் கொண்டு மூடி கொண்டு போய் பத்திரமா அவங்களுக்கா தொழுகை நடத்தி, ஏன்னா அல்லாவோட பிரேயர் பண்ணி தொழுது அல்லாவோட அவங்களுக்கா துவா செய்துட்டு கொண்டு போய் அடக்கம் பண்ணி மண்ணு போட்டு மூடிட்டு வந்துட்டாங்க. அதான் கபர். ஓகேயா? அந்த கபருக்குள்ள அவங்க இருக்கிறாங்க, அவங்க மௌத்தாயிட்டாங்க. இந்த உலகத்துக்கும் அந்த கபருக்கும் சம்பந்தம் இல்லை. நம்ம பேசுறது அவங்களுக்கு கேட்காது, நாம கேட்கறதும் அவங்களுக்கு கேட்காது. அப்படி இருக்கும்போது நம்ம அல்லாஹ் விட்டுட்டு அவங்கள்ட்ட துவா கேட்கலாமா? கூடாது, தப்பு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க முஸ்லிம்கள், அவங்க தர்கா போறாங்க, அங்க தர்கால அடக்கமா இருக்கிறவங்கள்ட்ட துவா கேட்கறாங்க. அந்த இடத்துக்கு போயும் கேட்கறவங்க இருக்கிறாங்க, போகாமலே எங்கேயோ இருந்துகிட்டு அந்த மாதிரி மௌத்தா போனவங்கள்ட்ட துவா கேட்கறவங்க இருக்கிறாங்க. நாம அல்லாட்ட மட்டும்தான் கேட்கணும். அதத்தான் ரப்பனா ரப்பி அப்படின்னு அல்லாவை கூப்பிடுறோம். ஏன்னா அல்லாவுடைய ஒரு பேர் தானே ரப்பு. அப்போ அல்லாவுடைய ஒரு நேம் இல்லையா? அந்த நேம சொல்லி அல்லாவை கூப்பிட்டு நம்ம இன்னும் யா அல்லான்னு சொல்லலாம், யா ரஹ்மான்னு சொல்லலாம், யா ரஹீம்னு சொல்லலாம். ஏன்னா இது எல்லாமே அல்லாவுடைய பேர் தான். மாஷா அல்லாஹ். இப்ப கூட உங்களுக்கு ஒரு குயிஸ் மாதிரி கேட்க நீங்க ஆன்சர் பண்ணீங்க. அதுல அர் ரஹ்மான் அல்லாவுடைய பேர் சொன்னீங்க. அப்புறம் அல்லாதான் எல்லாத்தையும் படைச்சவனா எப்படி பதில் சொல்லுது, அல் ஹாலிக்னு சொன்னீங்க. இந்த மாதிரிலாம் அப்ப அல்லாவுக்கு நிறைய நேம்ஸ் இருக்கு. இப்ப இந்த துஆல ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின், அதாவது அயுன்னா கண்கள், ஐஸ். இந்த ரெண்டு கண்ணையும் அரபில அயுன், சரியா? குர்ரா அப்படின்னா ஜில்லுன்னு இருக்குது, அப்படி கூலா இருக்கு. ஆனா நம்ம கண்ணு கூலா இருக்கிறதுனா என்ன? நம்முடைய அம்மாவும் அத்தாவும் அவங்க ஒருத்தருக்காக துவா கேட்கும் போது அவங்க ஒருத்தர் பாக்குறாங்க, நம்ம எல்லாமே ஒருத்தர் பாக்குறோமா? இப்படி பார்க்கும்போது நம்ம பார்த்தாலே நமக்கு சந்தோஷமா இருக்கு. எப்படி? அவங்க நல்லவங்களா, அல்லாவுக்கு பிடிச்ச மாதிரி அல்லாவை தொழுது அல்லாவுக்கு பிடிச்சதெல்லாம் நல்லது செய்து அவங்க இருக்கணும். அப்போ நம்முடைய மம்மி துவா கேட்கும் போது அவங்களுடைய ஹஸ்பண்ட் அல்லாவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்முடைய டேடிக்கா துவா கேட்கிறாங்க. அதே மாதிரி மம்மி துவா கேட்கும் போது அவங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிற சில்ட்ரனா இருக்கிற நாம அல்லாவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லி அவங்க துவா கேட்கிறாங்க. இத அல்லாட்ட ஒரு கிஃப்டா, அல்லாஹ் எங்களுக்கு இப்படி கொடு அப்படின்னு கேட்கறதா ஹப்லனா அப்படின்னு கிஃப்ட். அல்லாஹ் எங்களுக்கு இதை கொடு, இது இந்த மாதிரி எங்களுக்கு ஏற்படுத்து. நாங்க பார்க்கும்போது இந்த உலகத்துல எங்களுடைய லைஃப்ல எங்களுடைய அதாவது மம்மியும் டேடியும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்க்கும்போது அல்லாவுக்கு பிடிச்ச மாதிரி வாழக்கூடியவங்களா இருக்கணும். பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாமும் அல்லாவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அவங்க பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு லைஃப்ல நம்ம வாழணும் அப்படின்னு கேட்கறதா. இப்ப கவனிங்க, வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா அப்படின்னா என்ன? அல்லாஹ் உனக்கு பயந்து உனக்கு பிடிச்ச மாதிரி நீ எதையெல்லாம் தடுத்துட்டியோ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கியோ அதையெல்லாம் விட்டு விலகி இருக்கிறவங்களா, செய்யாம அவாய்ட் பண்ணிடும். அல்லாஹ் பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான், பொய் பேசாதவங்களா இருக்கு. அல்லாஹ் பேக் பைட் இதெல்லாம் செய்யக்கூடாது, புறம் பேசக்கூடாது, மத்தவங்களை பத்தி குறை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அதை விட்டு விலகிடுது. அல்லாஹ் மத்தவங்களை திட்டக்கூடாது, அசிங்கமா பேசக்கூடாது, இப்படி எல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறான். அதெல்லாம் அசிங்கமா திட்டுறது இந்த மாதிரி பேசக்கூடாதா, அதை விட்டு விலகிடுது. அதே மாதிரி அல்லாஹ் எதையெல்லாம் செய்ய சொல்லியிருக்கிறான் அதை செய்யணும். முதல்ல தொழுகிற நேரம் வந்துச்சுன்னா தவறாம தொழுகணும். ஓகேயா? அப்ப தொழுகிற நேரம் வந்துச்சுன்னா தொழுகணும்னா அல்லாவுக்கு பிடிச்சதுலயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச அமல்னா என்ன? நம்ம செய்யற வேலை. நம்ம செய்யற வேலையிலேயே எல்லா வேலையை விட ரொம்ப அல்லாவுக்கு பிடிச்சது தொழுகைதான். மத்ததெல்லாம் அப்புறம்தான். அப்போ அல்லாஹ் எதை செய்ய சொல்லியிருக்கானோ அதன்படி நாம நடக்கணும், செய்யணும். அல்லாஹ் எதையெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லி செய்யாதுன்னு சொல்லிட்டானோ அதெல்லாம் விட்டு விலகணும். இப்படிலாம் இருக்கிறவங்க இருக்கிறாங்களே அவங்களுக்கு பேருதான் முத்தகி அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு நேம் என்ன? முத்தகி அப்படின்னா தக்குவா உள்ளவர். தக்குவா அப்படின்னா அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்துறானோ அதை விட்டு விலகிறது, செய்யாம விளைக்கும். இது அல்லாஹ் தடுத்துருக்கான்ல, நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்னு விளைக்கும். அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கான்ல, அதை செய்யறது. இதுதான் தக்குவா.
இந்த தக்வா உள்ள ஒருத்தரைத்தான் முத்தகி அப்படின்னு. அப்போ முத்தகீன இமாமா, இந்த முத்தகியா இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வழிகாட்டியா இருக்கணும். அதாவது வழிகாட்ட கைட் பண்றது. இப்ப சிம்பிளா பாருங்க, இப்போ நான் அல்லாஹ் பத்தி படிச்சது உங்களுக்கு நான் கைட் பண்றேன். ஓகேயா? மாஷா அல்லாஹ், நீங்களும் அல்லாஹ் பத்தி நபிய பத்தி படிச்சத உங்களோட இருக்கிறவங்களுக்கு கைட் பண்ணலாம். ஏன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லலாம், ஈவன் உங்களுடைய மம்மி டாடி கூட சொல்லலாம், உங்களுடைய கிராண்ட்மா கிராண்ட்பா தாத்தா பாட்டி அவங்களுக்கு சொல்லலாம், உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கூட சொல்லலாம், உங்க மேல் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சொல்லலாம். உண்மையா இல்லையா? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்மேட் அவங்களுக்கு சொல்லலாம், ஈவன் உங்களுடைய டீச்சர் அவங்களுக்கு சொல்லலாம், ஏன் உங்களுடைய ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர் அவங்கள்ட்ட கூட சொல்லலாம். ஏன்னா அழகழகா நம்ம நிறைய விஷயம் இந்த லைஃப்ல அல்லாஹ் சொன்னபடி வாழ வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அந்த ஒவ்வொன்னையும் நாம தெரிஞ்சு 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 அதை நம்முடைய லைஃப்ல அப்ளை பண்றதுக்கு பேருதான் தக்வா. ஓகே, புரியுதா? எஸ். இப்ப சிம்பிளா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப நீங்க உடனே என்ன பதில் சொல்லிருப்பீங்க? நான் சலாம் சொன்னதுக்கு பதில் சொல்லுவீங்கல்ல, வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது கூட தக்வா தான். ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் சலாம் சொல்லுங்கன்னு. அப்ப நாம இந்த மாதிரி சொல்றது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், சலாம் சொல்லணும். அல்லாஹ்வுடைய நபி இப்படித்தான் செய்ய சொன்னாங்க. நம்முடைய ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லி அல்லாஹ்வுடைய நபி ப்ராஃபட் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதை நம்முடைய லைஃப்ல ஃபாலோ பண்ணோமா? இது தக்வா. இந்த மாதிரி இப்ப சலாம் மட்டும் தானா? நல்லத பேசுறது. நல்லத பேசுறதுனா இப்ப நான் பேசுறேன், ஓகேயா, நல்லது. இத நீங்க கேட்கறது இருக்குல்ல, அது நல்லது தானே? இதுவும் தக்வாதான், பேசுறதும் தக்வாதான். இப்ப நான் பேசிட்டேன், இத நான் லைஃப்ல அப்ளை பண்றேன். நான் சொன்னபடி நான் படிச்சுக்கிட்டத தெரிஞ்சதை நான் அமல் செய்யறேன். அதே மாதிரி நீங்களும் அமல் செய்றீங்க. இதபடி வாழ்றது எல்லாமே தக்வா. இப்ப கவனமா கேளு. சரி, நல்ல பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறது, எப்படி நல்ல பிள்ளைங்களா வாழ்றது, இது எல்லாத்தையும் பத்தி ஷார்ட்டா நான் உங்களுக்கு சில பேசிக்ஸ் சொல்லிட்டு இப்போ போக போறேன். ஓகேயா? ஏன்னா துஆல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அல்லாஹ்ட்ட ஒண்ணு கேட்கிறோம், அல்லாஹ் எங்களை ஆக்கு, எங்களை இப்படி ஆக்கு. அந்த யாரோ பேசுற சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்குது பாருங்க, அவங்களுக்கு மியூட் பண்ணி விடுங்க. ஓகே, லெட்ஸ் நாம கண்டினியூ பண்ணுவோம். எல்லாரும் கவனமா கேளுங்க. நான் பேசுறது எல்லாத்தையும் கவனமா கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? மை டியர் சில்ட்ரன், பேரண்ட்ஸ் எல்லாரும், ஓகே, ஈவன் டீச்சர்ஸ் எல்லாரும், ஈவன் நானும். ஏன்னா நான் பேசுறது முதல்ல எனக்கு, ஓகே. ஏன்னா நான் என்னுடைய லைஃப்ல நான் அப்ளை பண்ணணும். உண்மையா இல்லையா? நான் சும்மா சொல்லிட்டு நான் ஃபாலோ பண்ணல அப்படின்னா அது தக்வா இல்லை. ஆமா, நான் தக்வா என்னன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் பாத்தீங்களா? கவனமா கேளு. இதே மாதிரி நீங்க ஒரு விஷயம் எனக்கு நல்லது சொல்றீங்க, அதை நான் கேட்கிறேனே, அதை கேட்டேன்னா நான் அதை ஃபாலோ பண்ணணும். அப்ப அதுவும் தக்குவாதான். நான் சொல்றத ஃபாலோ பண்றதும் தக்குவாதான், அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறது தான். அதே மாதிரி நீங்க ஒண்ணு எனக்கு நல்லது சொன்னீங்க, அதை நான் கேட்கிறேன், கேட்கறதும் தக்குவாதான், அதை ஃபாலோ பண்றதும் தக்குவாதான். இப்ப வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் எங்களை தக்வா உள்ளவங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய இமாமாக ஆக்கு அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ்ட்ட என்ன கேட்கிறோம்னா, இப்ப நம்முடைய மம்மி டாடி இருக்கிறாங்க, இவங்க 2 பேரும் நம்ம பெத்தெடுத்திருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க மம்மி டாடி, ஓகேயா? நாம அவங்களுடைய பிள்ளைகள், ஓகே, நம்ம சில்ட்ரன். இப்ப நம்முடைய மம்மியோ டாடியோ ஒரு துவா கேட்கறாங்க, அல்லாஹ் எங்களை தக்வா உள்ளவங்களுக்கு கைட் பண்ணக்கூடியவங்களா ஆக்குன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஹவு டு ரைஸ் பெஸ்ட் கிட்ஸ், பெஸ்ட் சில்ட்ரன். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நம்முடைய லைஃப்ல தக்வா. எஸ், ஈவன் ஒரு ஒரு சைல்டு, இப்ப இங்க வந்து 4 years 5 years 6 years இந்த மாதிரி எத்தனை வயசுல வேணா இருக்கலாம். ஓகே, இவங்க கூட இன்னொருத்தவங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லி கைட் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல அவங்க ஒரு இமாம் போல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இமாம்னா யார் தெரியுமா? முன்னாடி இருக்கிறவங்க அர்த்தம்.
இப்ப நாம தொழுகைக்கு போறோம். மஸ்ஜிதுக்கு போனா அங்க வந்து தொழுகை நடக்குது. அங்க எல்லாரும் வரிசையில நிக்கிறாங்க. யாரெல்லாம் போயிருக்கீங்களோ அவங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஓகே, அங்க பார்த்தா வரிசையா நிக்கிறாங்க, ரெடி ஆயிடுறாங்க. அல்லாஹு அக்பர் சொல்லி கைகளை கட்டி தொழுகிறாங்க. அந்த பிரேயர்ல ருக்கு செய்யறாங்க, சஜிதா செய்யறாங்க. அப்புறம் எழுந்து திரும்ப வந்து நிக்கிறாங்க, ஓதுறாங்க. அப்புறம் ருக்கு செய்யறாங்க, சஜிதா செய்யறாங்க. ருக்கு குனியறது, சஜிதா நம்முடைய தலையை கொண்டு போய் நெத்தியை கொண்டு போய் பூமியில வச்சு அல்லாஹ்வை வணங்குறது. ஓகேயா, இதான பிரேயர். இந்த மாதிரி பிரேயர் பண்ணும்போது தனியாவும் நம்ம தொழுகிறது உண்டு. நம்முடைய மம்மி வீட்டுல தொழுகிறாங்க. ஓகே, வீட்டுல மம்மி தொழுகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு டைம் இருக்காது, பள்ளிவாசலுக்கு போகிறது கஷ்டம். ஒவ்வொரு தடவையும் பாங்கு சொன்ன உடனேயே பள்ளிவாசலுக்கு நம்முடைய டேடி, நம்முடைய பிரதர்ஸ் இதெல்லாம் போவாங்க. ஈவன் நாம ஆண்களா, அதாவது ஒரு ஒரு பாயா இருக்கிறவங்க மஸ்ஜிதுக்கு போறது ரொம்ப நல்லது. ஓகேயா, சின்ன பையனா அவங்க மஸ்ஜிதுக்கு போக முடியாம இருந்தா அது வேற, வீட்டுல தொழுதுக்கு ஓகே தான். ஆனா ஒரு கேர்ள், ஒரு விமென், ஓகே, நம்முடைய மம்மிலாம், அப்ப நம்முடைய மம்மி, ஈவன் நம்முடைய கிராண்ட்மா, நம்முடைய பாட்டி, இவங்கெல்லாம் வீட்டுல இருந்து தொழுவோம். அவங்க தனியா தொழுவோம். ஆனா மஸ்ஜிதுல ஒன்னா சேர்ந்து தொழுவோம். அப்ப சேர்ந்து தொழுகிறப்ப தனியாவும் தொழுகிறது இருக்குது. ஆனா ஒன்னா சேர்ந்து தொழுகிறது எல்லாரும் அந்த வரிசையா ரோவா எல்லாம் நின்றுப்பாங்க. அப்ப வந்து எல்லாரும் இப்ப நான் சொன்ன மாதிரி தக்பீர் கட்டி, அப்புறம் குனிஞ்சு பவ் பண்ணி ருக்கு செய்து, அப்புறம் சஜிதா செய்து ப்ரஸ்டேஷன் அதெல்லாம் செய்து இப்படி தொழுகிறாங்கல்ல. இந்த தொழுகும் போது நீங்க பார்த்திருப்பீங்க, முன்னாடி ஒரே ஒருத்தர் நின்றுட்டு இருப்பார். முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி ஒருத்தர் நிற்பார். எல்லாருக்கும் முன்னாடி அவர் தான் இருப்பார். அவருக்கு முன்னாடி வேற யாரும் இருக்க மாட்டாங்க. வால் தான் இருக்கும். ஓகேயா, வால் சுவர் தான் இருக்கும். ஓகே, அப்ப அவருக்கு பேர் என்ன அப்படின்னா நாம எல்லாம் சொல்லுவோம் ஹஸ்ரத் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஒரு முக்கியமான பேர் இருக்குது, இமாம். இமாம், எஸ் எஸ், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இமாம் அப்படின்னா என்ன தெரியுமா? முன்னாடி இருக்கிறவர்னு அர்த்தம். முன்னாடி ஏன் இருக்கிறாருன்னா அவர் தான் பின்னாடி இருக்கிறாங்கல்ல ரோல வரிசையா அவங்களுக்கு எல்லாரும் கைட் பண்றவர். ஏன்னா இமாம் வந்து ரெடியா நின்றுவாரு, அல்லாஹு அக்பர் அப்படின்னு கட்டுவார். கைகள் கட்டணும்னே அல்லாஹு அக்பர் சொன்னார்ல, உடனே பின்னாடி இருக்கிற நாமெல்லாம் யாரெல்லாம் நிப்போமோ நாம எல்லாரும், நம்ம போல இருக்கிற எல்லாருமே அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு சப்தம் இல்லாம அவர் சப்தமா சொல்லுவார் இமாம். நாமெல்லாம் சப்தம் இல்லாம சவுண்ட் போடாம சொல்லிட்டு கை கட்டிடும். சரியா, இமாம் ஓதுவாரு கேட்போம். இமாம் சப்தம் இல்லாமல் ஓதுவார் சில டைம்ல. எக்ஸாம்பிள், துஹர் தொழுக, துஹர் பிரேயர், அதே மாதிரி அசர் பிரேயர், இதுல எல்லாம் இமாம் சப்தம் இல்லாம இருப்பாங்க. ஆனா ஓதுவாங்க, சப்தமா ஓத மாட்டாங்க. ஆனா ஃபஜ்ர், மக்ரிப், இஷா, இப்ப கொஞ்ச நேரத்துல ஈஷாவுடைய பிரேயர் இப்ப வந்து 8:10 ஆகுது. அப்ப 8:15 சில மஸ்ஜிதுல இருக்கும், சில மஸ்ஜித் 8 o'clock இருக்கும், சிலது 8:30 இருக்கும். இப்படிலாம் இப்ப எங்க ஏரியால இருக்க மஸ்ஜித் இருக்கும். இப்படிலாம் அப்போ பாத்தீங்கன்னா சப்தமா தான் ஓதுவான் இஷா பிரேயர். சப்தமா ஓதும் போது அந்த இமாம் முன்னாடி இருக்கிறவங்க நாம அவங்க ஓதுறத கேட்போம். சப்தம் இல்லாத நேரத்துல நாம ஓதிக்குவோம். ஆனா ஒண்ணு, இமாம் அல்லாஹு அக்பர் சொல்லி குனிஞ்ச பிறகுதான் நாம குனியணும். உண்மைதானே? இமாம் சொன்னதுக்கு முன்னாடியே இமாம் இன்னும் குனியவே இல்லை, ருக்கு செய்யவே இல்லை, உடனே நம்ம அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு தனியா நம்ம எப்படி தொழுவோம்? அந்த மாதிரி தொழுவோமா? தொழ முடியுமா? தொழக்கூடாது, தப்பு அது. அந்த மாதிரி செய்யக்கூடாது. இமாம் குனிஞ்ச பிறகுதான் நம்ம குனியும். இமாம் சஜிதா செய்த பிறகுதான் நம்ம சஜிதா செய்யணும். புரியுதுல? இங்க கவனிங்க, இப்படி ஒருத்தரை ஃபாலோ பண்றதுக்கு பேரு தான் அவர் நமக்கு இமாமா இருக்காருன்னு அர்த்தம். புரியுதா? இப்போ அவர் இமாமா இருக்காருன்னா முன்னாடி இருக்கிறார், நாம பின்னாடி இருக்கிறோம், நாம ஃபாலோ பண்றோம் அவருக்கு பின்னாடியே. அவர் செய்யறதுக்கெல்லாம் அவர் செய்த பிறகுதான் நம்ம அடுத்து செய்வோம். நெக்ஸ்ட் 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 கடைசியில அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். என்ன இது? சலாம். முதல்ல தக்பீர் சொல்லிதான் ஆரம்பிச்சிருப்பார். அல்லாஹு அக்பர், இது தக்பீர். இது சொன்னேனே இப்ப, இந்த பக்கம் அந்த பக்கம், அதுக்கு பேரு சலாம். நம்ம சொல்லுவோம் தஸ்லீம்.
மாஷால்லா, நீங்களே சிலர் உங்களுடைய பேர் கூட யாருக்கா தஸ்லீம் இருக்கலாம். தஸ்லீம் பேர் வைப்பாங்க. தஸ்லீம்னா என்ன தெரியுமா? சலாம்னு அர்த்தம். யாருக்கு நிம்மதி, சலாம், அல்லாஹ்வுடைய சலாம், அந்த பேர் தஸ்லீம். இந்த மாதிரி தக்பீர் சொல்லி ஆரம்பிச்சுட்டு தஸ்லீம் சொல்லி முடிக்கிறது தான் தொழுகை. ஓகேயா? இந்த அதாவது தஸ்லீம் சொல்லினா என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இதான் இந்த தக்பீர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தஸ்லீமோட தொழுக முடியுது இல்ல. இப்படி நமக்கு ஒருத்தர் முன்னாடி நின்று கைட் பண்ணும்போது அதைத்தான் நாம அப்படி செய்யறவங்க தான் இமாம்னு சொல்லுவோம். இதே மாதிரி நம்முடைய லைஃப்ல நாம இமாமா இருக்கிறது எப்படி தெரியுமா? 2 விஷயம் இருக்கு. 2 things. ஃபர்ஸ்ட் விஷயம், முதல்ல நாமே முத்தக்கியா இருக்கும். முத்தகி அப்படின்னா தக்குவா உள்ளவரா இருக்கு. மத்தவங்களுக்கு ரோல் மாடல் நாம இருக்கும். இப்ப நமக்கு தொழுகை நடத்தும்போது நமக்கு முன்னாடி இருக்கிற ரோல் மாடல் யாரு? இமாம். ஓகேயா? ஏன்னா அவர் தக்பீர் சொன்ன பிறகு நம்ம தக்பீர் சொல்லணும். அவர் ருக்கு சொன்ன பிறகு, ருக்கு செய்த பிறகு நம்ம ருக்கு செய்யும். அவர் சஜிதா செய்த பிறகு நம்ம சஜிதா செய்யும். அண்டர்ஸ்டாண்ட்? அவர் தஸ்லீம் செய்த பிறகு நம்ம தஸ்லீம் செய்வோம். என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும். அதனால தான் அவர் இமாம் ஃபாலோ பண்றோம். இதே மாதிரி நம்முடைய லைஃப்ல ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய மம்மி இந்த துஆ செய்யும்போது என்ன சொல்ல வராங்கன்னா, அல்லாஹ், நான் பாக்குறவங்க, என்னுடைய ஹஸ்பண்ட், என்னுடைய சில்ட்ரன் எல்லாருமே எனக்கு பிடிச்ச முத்தகியா இருக்கணும். அப்படி முத்தகியா அவங்க இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி நான் கைட் பண்ணக்கூடிய முத்தகி, அது அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடிய ஒரு நல்ல பெண்ணா நான் இருக்கணும். எனக்கு அல்லாஹ் அப்படி ஒரு பிளெஸிங் எனக்கு பண்ணு அப்படின்னு கேக்குறாங்க. இதே மாதிரிதான் நம்மளுடைய டாடி, அவங்க அல்லாஹ்ட்ட துஆ கேட்கும்போது, அல்லாஹ் என்னுடைய ஒய்ஃப், என்னுடைய பிள்ளைங்க, இவங்க எல்லாருமே எனக்கு, நான் கண்ணுல அவங்கள பார்க்கும்போது அவங்க எல்லாம் முத்தகி, உனக்கு பயந்து நடக்கக்கூடியவங்கள, உன்னையே வணங்கி உனக்கு பிடிச்சதெல்லாம் செய்து உனக்கு பிடிக்காததெல்லாம் விட்டு விலகி இருக்கிறவங்களா இருக்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு கைட் பண்ற அளவுக்கான முத்தகியா நான் இருக்கணும்னு கேக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். எவ்வளவு டீப் மீனிங் இதுல இருக்குது இந்த துஆல. இந்த துஆ எல்லாரும் கேட்க வேண்டிய துஆ தான். ஆமா. இப்போ இது வந்து ஸ்பெஷலா பேரண்ட்ஸ் தான் கேட்பாங்க. ஏன்னா நாமெல்லாம் பிள்ளைங்க. ஓகே, நாமெல்லாம் பிள்ளைங்க. நாம இந்த துஆ விட வேற துஆ நிறைய கேட்போம். அதுல பெஸ்ட், ரொம்ப ரொம்ப பெஸ்ட் துஆ என்ன தெரியுமா? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார் அப்படிங்கிற துஆ தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் துஆ. ஏன் தெரியுமா? நம்முடைய நபி, நம்முடைய ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட துஆவிலேயே அதிகமா கேட்ட துஆ இதுதான். அவங்களுக்கு பிடிச்ச துஆவிலே ரொம்ப பிடிச்ச துஆ இதுதான். மத்த துஆ எல்லாம் அடுத்துதான், நெக்ஸ்ட் தான். நம்முடைய நபி நிறைய துஆ செய்வாங்க. அதுல ஒன் ஆஃப் த கிரேட் ஃபர்ஸ்ட் துஆ இதுதான். அவங்க அதிகமா இத கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆமா. அதனால நீங்க சில்ட்ரனா இருக்கிறவங்க அதிகமா கேட்க வேண்டியது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா. அதுலயும் நம்முடைய பேரண்ட்ஸ் கூட, ஈவன் நம்முடைய கிராண்ட்மா, கிராண்ட்பா எல்லாரும் கூட அதிகமா கேட்க வேண்டியது அதுதான். ஆனா ஸ்பெஷலா இந்த ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமாங்கிறது நம்முடைய பேரண்ட்ஸ் அதிகமா கேட்கணும். இப்ப பேரண்ட்ஸ், இப்ப நான் பேசுறத கேட்டுட்டு இருக்கீங்களே, உங்க பேரண்ட்ஸ் இப்ப இருந்தாலும் அவங்களும் அதிகமா கேட்கணும். அதே மாதிரி நீங்க கேக்குறீங்க அப்படின்னா, அதாவது பேரண்ட்ஸ் நீங்க கேக்குறீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய சில்ட்ரனுக்கு நீங்க பெஸ்ட் ரோல் மாடலா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுல அல்லாஹ்ட்ட கேக்குறது என்னன்னா, அல்லாஹ் என்னை நீ முத்தகியா ஆக்குன்னு தான் கேட்கும். இதுல முத்தகீனா இருக்கிறவங்களுக்கு இமாமா என்னை ஆக்குன்னு கேட்கிறோம்னா, இமாமா இருக்கிறது ஒரு கைட் பண்ணக்கூடிய தகுதி, நல்லத ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கிற தகுதி. அது அப்படிப்பட்ட குவாலிபிகேஷன். அந்த குவாலிபிகேஷன் இருக்கணும். அப்படி ஒருத்தர் ஒரு டீச்சரா இருக்காருன்னா என்ன செய்வார்? அவருக்கான குவாலிபிகேஷன், அவர் டீச் பண்ண வேண்டிய விஷயங்களுக்கு எஜுகேஷன் இருக்கணுமா இல்லையா? நாலேஜ். அவர் நாலேஜ் இருந்தாதான் எஜுகேட் பண்ண முடியும். அப்போ ஒருத்தருக்கு நாலேஜே இல்லைன்னா அவர் எப்படி எஜுகேட் பண்ண முடியும்? அதே மாதிரிதான் இமாமாக முத்தகீன்களுக்கு இருக்கணும்.
இப்ப நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் முத்தக்கியா இருக்கணும், அல்லாவுக்கு பிடிச்ச நல்ல அல்லாவுக்கு பயந்து நடக்கக்கூடியவங்களா ஆகணும் அப்படின்னா நாம பயந்து நடக்கக்கூடிய முத்தக்கியா இல்லாவிட்டா எப்படி அவங்களுக்கு நம்ம இமாமாக இருக்க முடியும்? அப்ப எக்ஸாம்பிள், நான் ஒரு ஃபாதர் அப்படின்னா, எஸ் ஐ எம் எ ஃபாதர், ஐ ஹவ் சில்ட்ரன், எனக்கு பிள்ளைகள்லாம் இருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப அவங்களுக்கு ரோல் மாடல் நான் இருக்கு. இப்ப அல்லாவுக்கு பிடிச்ச மாதிரி நான் ஃபர்ஸ்ட் இருந்தாதான் என் பிள்ளைகள் என்னை பார்த்துட்டு, ஓ அல்லாவுக்கு பிடிச்ச மாதிரி இப்படித்தான் இருக்கணுமா தெரிஞ்சுக்குவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் அப்படி இல்லாமல் போயிட்டேன்னா என்ன ஆகும்? பிள்ளைங்க அல்லாவுக்கு பிடிக்காத மாதிரி எல்லாம் எப்படி இருக்கணுங்கிறது தெரிஞ்சுக்குவாங்க. எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் நம்முடைய பிள்ளைகளை நம்ம வளர்க்க வேண்டிய விஷயத்துல ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட் விஷயம் அகீதா, கொள்கை, ஈமான். ஈமான், தௌஹீத். அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும். அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் எதையும் வணங்கக்கூடாது. எல்லா இபாதா, அதாவது எல்லா வர்ஷிப், துஆவா இருக்கட்டும், நம்ம அறுத்து குர்பானி கொடுக்கறதா இருக்கட்டும், நம்ம சத்தியம் செய்யறதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கறதா தௌஹீத். இந்த தௌஹீத நாம நல்லா படிச்சுக்கணும். எஸ், நாம நல்லா படிச்சுக்கிட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த தௌஹீது உள்ளவரை நாம ஒரு ரோல் மாடலா இருக்கு. ஆமா, நல்லா நினைச்சு பாருங்க. நாம அந்த மாதிரி இல்லைன்னு வைங்களேன், நம்முடைய பிள்ளைகளுக்கு தௌஹீதே கிடைக்காம போயிடும். அப்படின்னா என்ன? ஈமான் கிடைக்காம போயிடும். நம்மிட ஷிர்க், நம்மிட குஃபுர், வார்த்தையில அல்லாஹ் நிராகரிப்பு கெட்ட சில வார்த்தைகள், தப்பான வார்த்தைகள், அது நம்மிட இருந்துச்சுன்னு வைங்களேன், அத பிள்ளைகள் கத்துக்குவாங்க. அப்போ நம்மிடம் இருக்கிற குஃபுர், ஷிர்க் பிள்ளைகளுக்கு போயிடும். ஆனா நம்மிட தௌஹீத் இருக்குது, அல்லாஹ் மட்டும்தான் வணங்குவோம், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் பண்ண மாட்டோம் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ், நம்ம பிள்ளைகளுக்கு அந்த தௌஹீத் போகும். அதுல பெஸ்ட் ஹை ஸ்டேட்டஸான தௌஹீத் என்ன தெரியுமா? அஸ்ஸலா, தொழுகை, பிரேயர். எஸ், அந்த பிரேயர்லயே பெஸ்டான விஷயம் என்ன தெரியுமா? டைமுக்கு தொழுகை டைம் வந்துருச்சு அப்படின்னா முதல்ல நாம அதுக்கு ஒரு ரோல் மாடலா இருந்து முதல்ல நாம தொழுகணும். இத பார்க்க ஓ தொழுகை நேரம் வந்துருச்சு, உடனே நம்முடைய பேரண்ட்ஸ் தொழுகிறாங்க அப்படின்னு நம்ம பிள்ளைங்க கத்துவாங்க. இல்ல நம்ம டைம்ல மொபைல்ல இருந்தோம், நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும், டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், மத்த கெட்ட கெட்ட விஷயங்கள்ல டைம் வீணாக்குறோம் அப்படின்னா பிள்ளைங்களும் அதுலயே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஈவன் நம்ம மொபைல் பார்த்துட்டு அவங்க நம்மோட சேர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. டிவி பார்த்துட்டு இருந்தா அவங்கள நம்மோட சேர்ந்து டிவி பார்ப்போம். அப்ப என்ன அர்த்தம்? நம்முடைய டைம அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான விஷயத்துல நாம ஸ்பெண்ட் பண்ணல, அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலன்னா நம்முடைய பிள்ளைகளும் அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான விஷயத்துல ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க நம்மிடம் லேர்ன் பண்றது எப்படி அல்லாஹ்வுக்கு பிடிக்காத மாதிரிலாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த விஷயத்துல நாம ஒரு இமாமாக இருந்துருவோம். ஆனா அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுக்கிற துஆ முத்தகீன்களுக்கு இமாமா இருக்க சொல்லி. அப்போ முதல்ல முத்தகியா நாம ஆகணும். அப்பதான் பிள்ளைகளை முத்தகீன்களா ஆக்க முடியும். நம்முடைய வீடு மாறணும்னா முதல்ல நாம ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோல் மாடலா. இதுதான் நம்பர் 1. நம்பர் 2, ஒரு இமாம் எப்பவுமே அந்த இமாமுடைய ஒரு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்ன தெரியுமா? அத்தாரிட்டி. அல்லாஹ் நம்முடைய இமாம்கள், அதாவது நமக்கு முன்னாடி தொழுகை நடத்தக்கூடிய இமாமுக்கு அத்தாரிட்டி கொடுத்திருக்கான். எப்படி? நமக்கு நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, இமாம் தக்பீர் சொன்னால் நீங்க தக்பீர் சொல்லுங்க, இமாம் ருக்கு செய்தா அப்புறம் நீங்க ருக்கு செய்யுங்க, இமாம் சஜிதா செய்தா நீங்க சஜிதா செய்யுங்க, அவரை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இது ஒரு இமாமுக்கு கொடுத்திருக்கிற அத்தாரிட்டி, ஒரு பவர். உண்மையா இல்லையா? அப்போ கண்ட்ரோலிங் பவர்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த கண்ட்ரோலிங் பவர் ஒரு இமாமுக்கு இருக்கனாலதான் பின்னாடி இருக்கவங்க எல்லாரும் அந்த இமாம் தொழுகை முடிக்கிற வரைக்கும் அவர் செய்யற மாதிரியே செய்யறாங்க. இதுல இருந்து ஒண்ணு தெரியுது, முத்தகீன்களுக்கு இமாமாக இருக்கணும். நாம அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறோம். நான் முதல்ல ஒரு மம்மி, ஒரு வைஃப், ஓகே? அப்ப வீட்டுல இருக்கிறதுல கண்ட்ரோலிங் பவர் இருக்கணும் அவங்களுக்கு. எப்படி? அவங்க பிள்ளைகள் மேல கண்ட்ரோலிங் பவர், அவங்கள கண்ட்ரோல் பண்ணி கைட் பண்ணணும். ஏன்னா பிள்ளைகள் அடங்காதவங்களாக வளர்த்தரக்கூடாது. பிள்ளைகள் எப்படி வேணாலும் பண்ணுவாங்க, செல்லம் கொடுத்துட்டு டைம் வேஸ்ட் பண்றது, அப்புறம் நாமளே சில விஷயத்த ஒரு சில தப்ப அலோ பண்றது. சரி அது பரவாயில்ல, இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கூடாது. ஆனா அவங்களை கைட் பண்றதுக்கான அத்தாரிட்டி பவரை எடுத்து அவங்கள நம்ம கைட் பண்ணணும். இதுல இந்த அத்தாரிட்டி பவர்ல ரொம்ப ஹை ஸ்டேட்டஸ் யாருக்குன்னு கேட்டா ஒரு டேடிக்கு, எஸ், ஒரு ஹஸ்பண்டுக்கு.
அப்ப ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபா இருக்கிற ஒரு நம்முடைய மம்மி அத்தாரிட்டி பவரை கொடுத்தாங்க. ஆமா, ஏன்னா அந்த ஒய்ஃபுக்கு வீட்டுடைய விஷயத்துல, என்னோட நம்ம மம்மிக்கு வீட்டுடைய எல்லா விஷயத்திலும் ஒரு இமாம் யாருன்னு கேட்டா ஹஸ்பண்ட் தான். அதான் நம்முடைய டேடி தான். அவங்கதான் டெசிஷன் எடுப்பாங்க. அவங்க டெசிஷன் எடுத்துட்டா சில விஷயத்துல நமக்கு பிடிக்காட்டி கூட ஒபே பண்ணணும். இத மெயினா நம்ம மம்மியா இருக்கிறவங்களுக்கு சொல்றோம். எஸ், ஒய்ஃப் ஒவ்வொருத்தரும் அவங்க ஒரு பிள்ளைக்கு மம்மியா இருப்பாங்க. சரியா? பிள்ளைகளும் சரி, இந்த மம்மியா இருக்கிறாங்களே ஒய்ஃப், இவங்களும் சரி, டேடியா இருக்கக்கூடிய ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒபே பண்ணணும். எஸ், இந்த ஒபே பண்ணக்கூடிய ஒரு நல்ல குணம், கேரக்டர், இந்த கேரக்டர் எந்த வீட்டுல இருக்குதோ அந்த வீட்டுல தான் முத்தகீன்கள் உருவாகுவாங்க. எப்ப இந்த ஒபே பண்ணக்கூடியது இல்லையா போச்சோ, அப்போ ஒரு ஒய்ஃப் ஒபே பண்ணாம இருக்கிறாங்க, சொன்னா கேட்க மாட்டாங்க, எதிர்த்து பேசுவாங்க, கத்தி பேசுவாங்க, வாக்குவாதம் ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்கன்னு வைங்க, they are the bad example for their children. ஆமா, அவங்க பிள்ளைகளுக்கு அவங்க ஒரு பேட் எக்ஸாம்பிள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அவங்களால பிள்ளைகள் நாளைக்கு அப்படித்தான் மாறுவாங்க. ஈவன் அவங்க நாளைக்கு பெரியவங்களா ஆன பிறகு அவங்க ஒரு கேர்ளா இருக்கிறவங்க, நாளைக்கு அவங்க ஒரு மம்மியா ஒரு ஒய்ஃபா இருப்பாங்க. பெரிய பிள்ளைங்களா ஆன பிறகு அவங்க எங்க அம்மாவே இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பழகிருப்பாங்க. எஸ், அப்போ அம்மா வந்து ஒரு முத்தக்கியா இல்ல, பிள்ளைகளுக்கு இமாமாவா இல்ல, கைட் பண்ணக்கூடியவங்களா இல்ல, பிள்ளை கெட்ட விஷயத்துல பழகிருக்காங்க. அதாவது ஹஸ்பண்டுடைய அத்தாரிட்டி பவரா அவங்க எக்ஸெப்ட் பண்ணி ஒழுங்கா ஒபீடியன்ட்டா இல்லைன்னு. எந்த வீட்டுல ஒபீடியன்ஸ் இல்லையோ அந்த வீடு அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த வீட்டுல எல்லா ஃபித்னாவும் நுழைஞ்சுக்கிட்டே இருக்கும். பல நேரத்துல அவங்க சின்ன சின்ன விஷயத்துல சண்டை போடுவாங்க. அதே மாதிரி நிறைய விஷயத்துல தப்பு நடந்துகிட்டே இருக்கும். தப்ப தடுக்கவே முடியாது. அப்ப அத்தாரிட்டி பவர்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு ஹஸ்பண்ட் ஒரு டேடிங்கிறவங்க தான் ஒரு வீட்டுடைய ஓவரால் அத்தாரிட்டி பவர் உள்ளவங்க. அல்லாஹ் அவங்களுக்கு அந்த அந்தஸ்து, அந்த அத்தாரிட்டி பவரை கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு நல்ல ஒரு முக்மீனான என்ன தெரியுமா? அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ்வே நம்பி இருக்கக்கூடிய, அல்லாஹ்வே வணங்கக்கூடிய ஒரு பெண், ஒரு ஒய்ஃபா இருக்கலாம், ஒரு மம்மியா இருக்கலாம். ஓகே, அவங்க தன்னுடைய ஹஸ்பண்ட் அவங்களுக்கு ஒபீடியன்ட்டா இருக்கும். அதே மாதிரிதான் பிள்ளைகளும் நம்முடைய டேடிக்கு ஒபீடியன்ட்டா இருக்கும். அதுலயும் பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் டேடிக்கு ஒபீடியன்ட்டா, அதோட அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப ஒபீடியன்ட் இருக்கு. இதுல நேசிக்கிறதுல ஒபீடியன்ட்டா இருக்கிறதுல ரொம்ப சர்வீஸ் ஹெல்ப் பண்றது, அவங்கள நல்லபடி பாத்துக்கிறது, இதுல நம்முடைய டேடியை விட நம்முடைய அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் அதிகம் நம்முடைய தீன்ல. அப்போ நாம ஒரு நல்ல ஒரு சில்ட்ரனா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்முடைய அம்மாவை ரொம்ப நேசிக்கணும். அவங்களுக்கு பிடிச்சது செய்யணும். அது பிடிச்சதுன்னா நல்லது, கெட்டது செய்யக்கூடாது. ஆமா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம பாத்துக்கணும். இதுல நம்முடைய அம்மாவா இருக்கிறவங்களுக்கு மேல அம்மாவும் இருப்பாங்க. சரியா? அதாவது கிராண்ட்மா, அப்படி ஒருத்தவங்க இருக்கிறோம்னா அவங்களுக்கும் இவங்க செய்யணும். இப்போ என்னுடைய அம்மா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும், நான் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும், அவங்கள்ட்ட ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசணும், ரொம்ப அவங்களுக்காக என்னால் முடிஞ்சதெல்லாம் செய்யணும். அதே மாதிரிதான் என்னுடைய அம்மா அவங்களுடைய அம்மாட்ட இருக்கணும். அப்படின்னா என்ன? அவங்களுடைய அம்மா என்னுடைய நன்னிமா, அதாவது என்னுடைய கிராண்ட்மா, ஓகேயா, நானி, அவங்கள்ட்ட எங்க அம்மா நல்லபடி நடக்கும். இதே மாதிரிதான் என்னுடைய அத்தா இருக்கிறாங்க, என்னுடைய டேடி, அவங்க அவங்கள்ட்ட நான் ரொம்ப ரெஸ்பெக்டா நல்லபடி நடக்கணும். ஏன்னா அவங்க அவங்களுக்கு என் மேல பவர் அத்தாரிட்டி இருக்குது, பவர் இருக்குது. நான் அவங்க சொன்ன நான் கட்டுப்படணும், ஒபே பண்ணணும். அதே மாதிரிதான் என்னுடைய டேடிக்கு டேடி இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த டேடிக்கு என்னுடைய டேடி ஒபே பண்ணணும். எஸ், புரியுதா? அப்போ இங்க வந்து எல்லாரும் இருக்கிறீங்க இல்லையா, நான் எல்லாருக்கும் சேர்த்து சேர்த்து பேலன்ஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இது எல்லாத்திலும் நாம ஃபர்ஸ்ட் முத்தகி, அல்லாஹ்வுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அல்லாஹ் ஹராமாக்குனது எல்லாத்தையும் விட்டுறணும். ஹராமானது பேசக்கூடாது. ஆமா, ஹராமானது பார்க்க கூடாது. ஹராம் தப்பு கேட்கக்கூடாது, கேட்கக்கூடாது. எஸ், ஹராமானது தொடக்கூடாது, ஹராமானதின் பக்கம் போகக்கூடாது. ஹராமான பேச்சுக்கள் பேசுறவங்கள்ட்ட பேசாம அவாய்ட் பண்ணிக்கணும். ஹராமான பேச்சுக்கள் பேசுறவங்க நம்ம காதை அவாய்ட் பண்ணிடணும். ஓகே, வேணாம், இது ஹராமான விஷயம், கெட்டது பேசுறாங்க, கேட்க கூடாது.
ஹராமான ஏதாவது செய்யறவங்க இருக்கிறாங்க, அவங்க பக்கத்திலே போகக்கூடாது. அவங்க பக்கத்திலே போகக்கூடாது. அவங்களை விட்டு திரும்பி போயிட்டே இருக்கணும். ஹராமானது செய்யறாங்க, தெரியுது நமக்கு இது தப்பு அவங்க செய்யறது, நோ, அவங்க பக்கத்திலே போகக்கூடாது. நவுது பில்லா, அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாருங்க. இது எல்லாத்துக்கும் நம்முடைய அம்மாவும் அத்தாவும் செய்யற துஆ தான், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அப்போ இந்த இடத்துல நான் நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆனா கொஞ்சம் ஷார்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்மளுடைய டைம் ரொம்ப கம்மி தான், போதும். இது ரொம்ப நேரம் பேசினாலும் உங்களுக்கு டைம் போயிட்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் தொழுகணும், இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. இப்ப நான் சொன்னது எல்லாத்தையும் ஜிப் பண்ணி அப்படியே ஷார்ட் பண்ணி கொஞ்சம் பாயிண்டா பாத்துருவோம். நம்பர் 1, ரப்பனான்னு அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். நம்ம ரப்பு யாருன்னா அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ்வை தவிர வேற யாரும் ரப்பு இல்ல. ரப்பனான்னு கேட்கும்போது பாயிண்ட் நம்பர் 2, நம்ம எல்லாருக்கும் சேர்த்து கேட்கணும். ரப்பின்னு சொல்லி கேட்கும்போது அல்லாஹ்ட நமக்காக நான் ரப்பி ஜித்னி இல்மா அப்படி கேட்கும்போது, என்னுடைய ரப்பே, ஓ மை காட், எனக்கு நாலேஜ் அதிகமா கொடு. இங்க கேட்கிற நாலேஜ் ரொம்ப முக்கியமா அல்லாஹ் பத்தி நாலேஜ். எஸ். அல்லாஹ்வுடைய நபியை பத்தி நாலேஜ். எஸ். அல்லாஹ்வுடைய இஸ்லாம், தீனுல் இஸ்லாம், ரிலிஜியன், நம்முடைய ரிலிஜியன், அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிற ரிலிஜியன் அதுதான். எல்லாரும் அதைத்தான் ஃபாலோ பண்ணணும். ஹிந்துவா இருக்கட்டும், கிறிஸ்டியனா இருக்கட்டும், எல்லாரும் அல்லாஹ்வைத்தான் வணங்கணும். எல்லாரும் அல்லாஹ்வுடைய இஸ்லாமத்தான் ஃபாலோ பண்ணணும். இப்படிப்பட்ட அல்லாஹ்வை ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் எனக்கு நாலேஜ் கொடுன்னு கேட்க. நம்பர் 3, நம்ம ரப்பனான்னு கேட்கும்போது நம்முடைய மம்மி டாடி சில்ட்ரன் எல்லாருக்காகவும் நம்முடைய மம்மி டாடி கேட்கிற துஆ தான், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அய்ன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமாங்கிற துஆ. நம்பர் 4, இதுல ஸ்பெஷலா எல்லாருமே கேட்க வேண்டியது, மம்மி டாடி மட்டும் இல்ல அப்படின்னா ஒரு துஆ இருக்குது. அப்படின்னா அந்த துஆல அல்லாஹ்வுடைய நபிக்கு ரொம்ப 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 பிடிச்ச துஆ, ரப்பனா ஹப் லனா மின் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். அந்த துஆ அதுக்கு மீனிங் சொல்லல நானு. எஸ், ரப்பனா, ஓ மை, ஓ அவர் லார்ட், எங்களுடைய இறைவனே, ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, எங்களுக்கு இந்த உலகத்துல ரொம்ப நல்லதெல்லாம் கொடு. உலகத்துல மட்டுமா, வஃபில் ஆখিরাতি ஹஸனா, ஆখিরাத்திலும். அல்லாஹ் ஆখিরাத்னா என்னதுமா, இந்த உலகத்தெல்லாம் அழிச்சு முடிச்சு அல்லாஹ் எல்லாரும் உயிர் கொடுத்து எழுப்பி திரும்ப நமக்கு வேற ஒரு உலகத்துல நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாம் சொர்க்கம் போவோம், பாரடைஸ், ஜன்னா. அந்த ஜன்னாவை அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், அந்த ஜன்னால எங்களுக்கு எல்லாம் நல்லது கொடுங்க. அதான் ஃபில் ஆখিরাতি ஹஸனா வகீனா. நரகம், ஹெல்ஃபயர், நெருப்பு, அதே அல்லாஹ் படைச்சிருக்கு. ஏன்னா அங்க பனிஷ்மெண்ட் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாக்கணும். நம்ம தப்பு செய்யாம அல்லாஹ்வோட தப்பு செய்திருந்தா கூட மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வோட ஃபர்கிவ்னஸ் கேட்டுறோம். ஏன்னா அல்லாஹ் நம்மை மன்னிக்கல அப்படின்னா அல்லாஹ் நம்மை அந்த நரக நெருப்புல போட்டுருவோம். நவுது பில்லா, அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். நவுது பில்லா அப்படின்னா அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கணும், நம்ம எல்லாம் சேவ் பண்ணணும்னு கேட்கும். அதான் நவுது பில்லா அப்படின்னு அர்த்தம். இப்ப கவனமா கேளுங்க, அல்லாஹ்ட்ட ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யால, இந்த உலகத்துல நம்ம நல்லதெல்லாம் வேணும்னு கேட்கிறோம் எல்லாமே. அதே மாதிரி மறுமையில சொர்க்கம் வேணும்னு கேட்கிறோம். அடுத்து 3, நரகத்துக்கு போகவே கூடாது, அல்லாஹ் எங்களை காப்பாத்துன்னு கேட்க. அப்போ பாயிண்ட் நம்பர் 4ல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ரப்பனா இந்த துஆவை எல்லாரும் கேட்கலாம். அப்போ ரப்பனா ஹப்லனாங்கிறது நம்முடைய அம்மா அத்தா தான் ஸ்பெஷலா கேட்பாங்க. நாம அது கேட்க தேவையில்லை. இப்ப சின்ன பிள்ளைகளா இருக்கிறோம், கேட்க தேவையில்லை. ஆமா. ஆனா பெரியவங்களா நாமளும் இதை கேட்கிறோம், பெரியவங்கள ஆன பிறகு, பெரிய பிள்ளைகள் ஆனவங்க. ஆனா அது வரைக்கும் நம்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா கேட்டுக்கிட்டே இருக்கணும். ரப்பி ஜித்னி இல்மா நிறைய கேட்கலாம். ஓகே. பாயிண்ட் நம்பர் 5, இந்த துஆல இருந்து ரொம்ப முக்கியமா ஒண்ணு என்ன தெரியுதுன்னா, நம்மோடு இருக்கிற நம்முடைய மம்மி டாடி அவங்க நம்மை பார்க்கும்போது நம்ம ரொம்ப முத்தகியா அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கூடிய நல்லவங்களா இருக்கணும்ட்டு அவங்க விரும்பணும்ட்டு அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. அப்ப பார்க்கும் போதெல்லாம் தக்வா உள்ளவங்களா நாம இருக்கணும்ட்டு அல்லாஹ்ட்ட கேட்கறதுதான் அது. அப்போ நம்முடைய அம்மா கேட்கும்போது அவங்க நம்முடைய டாடிக்காக, ஹஸ்பண்ட பார்க்கும்போது தக்வா உள்ள ஹஸ்பண்டா இருக்கணும்னு கேட்கறாங்க. நம்முடைய டாடி அல்லாஹ்ட்ட கேட்கும்போது, இந்த துஆவை கேட்கும்போது அவங்களுடைய ஒய்ஃபா இருக்கக்கூடிய நம்முடைய மம்மி வந்து தக்வா உள்ள மம்மியா இருக்கணும், தக்வா உள்ள ஒய்ஃபா இருக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. நம்முடைய டாடி மம்மியும் நமக்காக கேட்கும்போது நாம எல்லாரும் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச தக்வா உள்ள பிள்ளைங்களா இருக்கணும்னு கேட்கறாங்க. புரிஞ்சிருச்சா? நம்பர் 6,
இந்த துஆல இருந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் லெசன் இதுல என்னன்னா, முதல்ல தக்வா நமக்கு. மத்தவங்க தக்வா உள்ளவங்களா ஆகுறதுக்கு முன்னாடி நாம தக்வா உள்ளவங்களா இருக்கணும். அப்ப நம்முடைய மம்மியும் டாடியும் அவங்க தக்வாவோட இருக்கணும். அப்பதான் பிள்ளைகளா இருக்கிற நமக்கு அவங்க ரோல் மாடலா ஒரு இமாமாக இருக்கும். அப்ப நம்ம மத்தவங்களுக்கெல்லாம் நல்லது சொல்லிட்டு நாம ஃபாலோ பண்ணலன்னு வைங்களேன், இட் இஸ் வேஸ்ட். வேஸ்ட், நோ நோ பெனிஃபிட். ஓகே. அப்ப நாம முதல் ரோல் மாடல். லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டா, நாம ரோல் மாடல் இருக்கிறதோட மத்தவங்களுக்கு ரோல் மாடலா இருக்கிறவங்க, அதாவது நாம ஃபாலோ பண்றத மத்தவங்களுக்கு டீச் பண்ணணும், சொல்லி கொடுக்கணும். அப்ப அதுல நாம ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ்வுக்கு பிடிச்சது எது, பிடிக்காது எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஹலாலானது எது, ஹராமானது எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, நாம நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய லைஃப்ல அல்லாஹ்வுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும். இதுதான் இந்த துஆல இருக்கிற நிறைய பெனிஃபிட்ஸ். நம்முடைய லைஃப்ல அப்ளை பண்ண வேண்டிய எல்லா விஷயங்களையும் ஷார்ட்டா இந்த துஆல அல்லாஹ் தஆலா ரொம்ப டீப்பா வச்சிருக்கிறான். இதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், நம்மை நாம எப்படி ஆக்கிக் கொள்ளணும் அப்படிங்கறதுல உங்களுக்கு சொல்ல நினைச்சது. அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ் உங்க எல்லாருக்காகவும் நான் நிறைய துவா செய்றேன். ஃபர்ஸ்ட் மாஷா அல்லாஹ் எல்எஸ் அகாடமி ரொம்ப பியூட்டிஃபுல். மாஷா அல்லாஹ் அழகான முறையில இந்த கிளாஸஸ் இத பத்தி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டது. இப்ப இங்க வந்து நடந்த உங்களுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் கேட்டு அழகா நீங்க எல்லாம் ஆன்சர் பண்ணி இந்த அகாடமில நீங்க படிச்சுட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஈவன் இங்க இப்ப என்னுடைய வீட்டுல உட்கார்ந்து நான் பேசிட்டு இருக்கேன். என்னுடைய டாட்டர்ஸ் இங்க இருக்கிறாங்க. அந்த டாட்டர்ஸ் நான் ஆன் பண்ணிட்டு நான் வாட்டு அப்படியே உட்கார்ந்துருந்தேன். அப்படி எல்லாம் பார்த்துட்டு சில்ட்ரனா இருக்கிற நீங்கள்லாம் என்ன வயசு பிள்ளைங்க ரொம்ப சின்ன. நான் சொன்னேன் எல்லாமே அண்டர் 6 எல்லாமே அப்படின்னு சொன்னேன். அப்போ எல்லாரும் நீங்க ஆன்சர் பண்றது எல்லாத்தையும் என்னுடைய டாட்டர்ஸ், என்னுடைய பிள்ளைங்க, இங்க இருக்கிறவங்க, எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தாங்க. ரொம்ப ஹாப்பி ஆயிட்டோம் நாங்க. அல்ஹம்துலில்லாஹ். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அல்லாஹ் உங்களுக்கு எல்லாருக்கும் பரக்கத் செய்யணும்னு நான் துஆ செய்றேன். நம்பர் 2, மாஷா அல்லாஹ் இங்க பேரண்ட்ஸ் மாஷா அல்லாஹ் இந்த மாதிரி படிக்க வைக்கிறதுக்கு ஒரு அகாடமி ஒண்ணு இருக்குன்னா, அந்த அகாடமியில படிக்க வைக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் இந்த மாதிரி படிச்சுக்கணும்னு அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பேரண்ட்ட உங்களுக்கு கொடுத்துருக்கணும். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இந்த அவேர்னஸோட மாஷா அல்லாஹ் பிள்ளைங்களுக்கு இஸ்லாம், ஈமான், அல்லாஹ் பத்தி, நபிய பத்தி படிச்சுக்கிட்டு அவங்க நல்லவங்களா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறவங்க, அப்படிப்பட்ட பேரண்ட் எல்லாருக்கும் நான் நிறைய துவா செய்றேன். மாஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட பேரண்ட்ல என்னையும் அல்லாஹ் ஆக்கணும். ஏன்னா எனக்கு பிள்ளைகள் இருக்கு. நான் அப்படிப்பட்ட பேரண்டா இருக்கணும்னு அல்லாஹ்வோட துவா செய்துக்கிறேன். ஓகே. லாஸ்டா மாஷா அல்லாஹ் இதெல்லாம் இனிஷியேட் பண்ணியிருக்கிற சிஸ்டர்ஸ், இதுல யார் யாரெல்லாம் இதுல வந்து இந்த மாதிரி விஷயத்துல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதுக்காக லேர்ன் பண்ணிக்கிட்டு, ஏன்னா இதெல்லாம் இல்மு இல்லாம செய்ய முடியாது. இல்மு இல்லாதவங்க செய்யக்கூடாது. எஸ். இப்ப நான் படிச்சுட்டு நான் என்ன இல்ம், மாஷா அல்லாஹ் அல்லாஹ் பத்தி, நபி பத்தி படிச்சுக்கிட்டு நம்முடைய ஸ்காலர்ஸ், கிரேட் ஸ்காலர்ஸ், இமாம்கள், அதாவது இமாம்னா நாலேஜ்ல இமாம்ஸ், அவங்கெல்லாம் நம்முடைய சுன்னா என்னன்னு சொல்லி கொடுத்தது வச்சு நம்முடைய ஆரம்பத்துல நம்முடைய நபி, அப்புறம் அவங்களுடைய சஹாபா, யாரு கம்பேனியன்ஸ், உதாரணத்துக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான், அலி, இந்த மாதிரி நிறைய நம்ம சஹாபாக்கள் பேர்லாம் கேட்டிருக்கோமே. அவங்கள்ட்ட இருந்து அப்படியே தீன் நமக்கு வந்திருக்கு. அவங்கதான் நம்முடைய சலஃப். சலஃப்னா சஹாபா, தாபியூன், தபு தாபியூன், அதாவது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய நபியை நேர்ல பார்த்தவங்க, அவங்கள ஃபாலோ பண்ணவங்க, அவங்கதான் சலஃப். அப்ப சலஃப் சாலிஹுடைய பாதையில அவங்க புரிஞ்ச மாதிரி தீன விளங்கிக்கணும். அந்த மாதிரி நாம வந்து சரியா ஆத்தன்டிக்கா, அதாவது ஆதாரபூர்வமா குர்ஆன்ல இருந்து அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்கிறதோ, சுன்னால இருந்து ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய நபி என்ன சொல்லியிருக்காங்களோ சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்முடைய ஸ்காலர்ஸ், பெரிய ஸ்காலர்ஸ் சொல்லி கொடுத்த முறைப்படி படிச்சுக்கணுங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் இனிஷியேட் பண்ணியிருக்கிற, இதுல எல்லா விதத்திலும் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச மாதிரி இஹ்லாஸா நடக்கூடிய எல்லாருக்காகவும் நான் துவா செய்றேன். அல்ஹம்துலில்லாஹ். உங்களை எல்லாரையும் மீட் பண்ணது சந்தோஷம். உங்களை எல்லாருக்கும் துவா செய்துட்டு என்னோட இந்த பேச்ச, இந்த சின்ன கொஞ்சமா நான் என்னால முடிஞ்சது உங்களுக்கு சொல்லி இருக்கிற இந்த பேச்சுல எனக்கு முதல்ல பெனிஃபிட், எனக்கு அட்வைஸ் இருக்கணும் துவாவோட, இது எல்லாம் உங்களுக்கும் ஒரு நல்ல அட்வைஸா இருக்கணும் அப்படின்னு துவாவோட என்னோட இந்த பேச்சை நான் முடிக்கிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. அட்வைஸ் இருக்கும்னு எதிர்பார்த்தோம். பட் அல்ஹம்துலில்லாஹ் ஓவரால ஃபேமிலில இருக்க எல்லாருக்கும் மெம்பர்ஸ்க்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பான நசீஹா கொடுத்திருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். May Allah grant us tawfiq to follow what we have heard. Ameen ya Rabb.